மாவட்டத்தைச் சேர்ந்த பல்லாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டான் யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றனர். அதாவது கிளிநொச்சி மாவட்டம் ஆயுதங்களை எல்லாம் பறித்து சூரபத்மனானவர் வணக்கம் ஊர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்க இருக்கோம் சொன்னா கிளிநொச்சி கந்தசாமி கோயிலுக்கு முன்னுக்கு நின்று கொண்டிருக்கிறோம். இந்துக்களின் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றான கந்த சஷ்டி விரதத்தின் இன்றைக்கு கடைசி நாள். இதை முன்னிட்டு சூரன் போர் நடக்கிறது. வழக்கம் போல இன்றைக்கு என்ன சிறப்பு நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க அப்படிக்குள்ள போவோம். சூரன் போர் நடக்க இருக்குது. ஸோ இதுக்கான மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த முறை சாரணர்களும் வந்திருக்கிறாங்க. என்னென்னா போன முறை நிறைய சனங்கள் இருந்ததால் அவங்கள கட்டுப்படுத்துவதற்காக சாரணர்களும் இந்த முறை இறக்கப்பட்டிருக்கிறார்கள். சாரணர்களும் வந்திருக்கிறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போகலாம். சூரனை பார்த்துட்டேன். சொல்லுங்க, விளங்கல. வணக்கம். நீ என்ன விரதமா? நல்ல இன்ட்ரெஸ்டா போகுதுன்னு ஒரு யூடியூபர் மாதிரி இல்ல தெரியும். நிறைய பேர் நம்புறாங்கல்லப்பா. அது விவரம் நான் கிரியேட் பண்ணி போட்டேன். உள்ள ஒரு கப்பிட்டு உள்ள ஒரு கப்பிட்டு. ஓகே மக்களே, இப்போ நான் கோயிலுக்குள்ள வந்துட்டேன். போருக்கு தயாராகி இருக்கிறார் சூரன். நிறைய ஆயுதங்கள்லாம் கையில் ஏந்தி வச்சிருக்கிறார். ஓகே, எப்படி இந்த முறை சண்டை போடுறான்னு சொல்லி பார்க்கலாம். போருக்கு புறப்பட்டு முருகன் ஆலயத்திலிருந்து வெளிநோக்கி வந்து கொண்டிருக்கிறார். போர் வீரர்களும் முருகனும் ஆலயத்தின் உள்வீதி வலம் வந்து கொண்டிருக்கிறாங்க. தெய்வீக ஆயுதத்துடன் போருக்கு செல்கிறார். அவருடன் தேவ சேவர்கள் தெய்வ சேனைகள் அனைவரும் இணைந்தனர். சூரபத்மனின் ராணுவம் மாபெரும் வலிமை பெற்றது. முதலில் அவருடன் சகோதரர்களான சூரன் போர் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ ஒரு வழி போக்குவரத்து நல்லா இல்லாம நெரிசலாக இருக்கிற பார்க்கறதா இருக்கும். மலை, யானை, சிங்கம், மாயமான விலங்கு என மாறிக்கொண்டே இருந்தான். அவனால் முருகன் ஒவ்வொரு முறையும் அவன் வழியாக அளிப்பதில்லை. நீ என் வாகனங்களாக என்றும் என்னுடன் இருப்பாய். அதன்படி மயில் முருகனின் வாகனமாக மேலிருந்து கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கோம். சூரன் தூக்கிட்டு வரும்போது ஒருத்தர் மோதுபட்டு கீழே விழுந்துட்டார்.
பிள்ளையார் தலை சரிக்கப்பட்டு விட்டது. சூரனுடைய மகன் பானுகோபன் உருவத்தில் இப்ப நடத்தப்பட்டிருக்கு. எல்லாம் வல்ல முருகப்பெருமான் மையடியார்களே, கிளிநொச்சி பகுதியிலே ஒரு பழம்பெரும் ஆலயமாக விளங்கி வருகின்ற எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய 2025ஆம் ஆண்டு கந்த சஷ்டி விழா சூரசம்ஹார நிகழ்வு இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சூரசம்ஹார நிகழ்விலே தாரகாசூரன், பானுகோவலன், சிங்கமுகாசூரன், அக்கினிமுகா சூரன், சக்கரவாக பறவை என்கின்ற சூர அரக்கர்களை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்து சூரபத்மனுடன் இப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கின்றது. சூரபத்மனானவர் தன்னுடைய சேனைகளை எல்லாம் திரட்டி கொண்டு இங்கே முருகப்பெருமானுடன் போர் புரிந்து கொண்டிருக்கின்றார். தற்பொழுது சூரபத்மன் தன்னுடைய ஆயுதங்களுடன் இங்கே போர்க்களம் வந்திருக்கின்ற வேளையிலே முருகப்பெருமானானவர் சூரபத்மனுடைய ஆயுதங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பறிக்கும் சம்ஹாரம் இங்கே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆயுதங்களை எல்லாம் பறித்து சூரபத்மனானவர் நிராயுதபாணியாக நின்ற வேளையிலே முருகப்பெருமானுடன் போர் புரிய முடியாத ஒரு நிலை வந்த வேளையிலே அங்கே ஓடோடி சென்று சிவபெருமானிடம் வரம் கேட்ட வேளையிலே சிவபெருமான் முருகப்பெருமானுடன் போர் புரிவதாக இருந்தால் மாயாஜாலங்கள் புரிந்து முருகப்பெருமானுடன் போர் புரிய வேண்டும் என்று கூறிய வேளையிலே சூரபத்மன் மாயாஜாலங்கள் புரிந்து முருகப்பெருமானுடன் போர் புரிந்து வருவார். இப்பொழுது முருகப்பெருமான் சூரபத்மனுடைய ஆயுதங்களை எல்லாம் பறிக்கின்ற சம்ஹாரம் இங்கே தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து அடியார்களும் இங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் வருகை தந்து எம்பெருமானுடைய இந்த சூர சம்ஹார நிகழ்வில் கலந்து கொண்டு சூர சம்ஹாரத்தினையும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூர சம்ஹார நிகழ்வினை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து பக்த கோடிகளுக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்வோம். கேட்டிருப்பீர்கள் 2025ஆம் ஆண்டு வருடாந்த கந்தசஷ்டி மகோற்சவ தினத்தினுடைய நிகழ்வுகள் இப்பொழுது நடைபெறுகிறது. இந்த கந்தசஷ்டி விரதத்தினுடைய மகிமை புனிதம் என்பவற்றினாலே ஆகர்ஷிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 6 நாட்கள் விரதம் இருந்து தங்களுடைய இஷ்ட சித்திகள் பெற்று உய்யும் வண்ணம் தங்களுடைய விரதத்தை அனுஷ்டித்து இன்று கிளிநொச்சி மாநகரிலே புனிதமும் கீர்த்தியும் பெருமையும் மிக்க எங்களுடைய நகரத்திலே அமைந்திருக்கின்ற அருள்மிகு கந்தசுவாமி ஆலயத்திலே இப்பொழுது சூரன் போர் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூரன் போர் நிகழ்விலே கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பல்லாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கிளிநொச்சி மண்ணினுடைய தோற்றுவாயில் இருந்து இன்று வரை கிளிநொச்சி மண்ணின் மக்களோடும் அவர்களோடு மகிழ்ச்சியோடும் பொருளாதார வளத்தோடும் பின்னி பிணைந்திருக்கின்ற எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அருள் எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையிலும் எங்களுடைய பக்தர்கள் 6 நாட்கள் நோன்பிருந்து எவற்றையெல்லாம் தங்களுடைய செல்வமாக பெற்றார்களோ அவற்றையெல்லாம் எங்களுடைய மக்கள் அனுபவித்து மகிழ்ச்சியும் விவசாய செழுமையும் இன்பமும் மிக்க கிளிநொச்சி மண்ணுக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அருள்பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நன்றி. மாவட்டத்தின் பெருமைகளை பறை சாற்றுகின்ற அருள்மிகு கந்தசாமி ஆலயத்திலே சூர சங்காரம் மிக எழுச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மக்கள் மட்டுமன்றி ஏனைய மாவட்டத்தில் உள்ள அனைத்து அடியார்களும் இன்று இந்த சூர சங்காரத்தை பார்வையிட இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கின்றார்கள். எமது பெருமை, அதாவது இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே இன்றைய தினம் ஒரு பொன்னான நாள். சூர சங்காரம் என்பது இந்துக்களின் மிக பெருமை வாய்ந்த ஒரு மாபெரும் நிகழ்வு. அந்த நிகழ்விலே அனைத்து மக்களும் இன்றைய தினம் கலந்து இந்த சூர சங்காரத்திலே அந்த சூரனுடைய தலைகள் அனைத்தையும் சிதைத்து அது பெரும் எமது திரு முருகனின்
அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெற இங்கே பெரும் திரளாக கூடியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே உண்மையாகவே சொல்ல முடியாத அளவுக்கு மிக 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 ஒரு அதாவது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாங்கள் கடந்த காலங்களிலே பல வழிகளிலே யுத்தங்களாலே பாதிக்கப்பட்ட அதே கிளிநொச்சி மாவட்டம் இன்றைய தினம் இந்த சூர சங்காரத்திலே பெரும் திரளாக கலந்து கொண்டு பெருமை, அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தின் பெருமையை அழைக்காட்டுகின்ற இந்த கந்தசாமி ஆலயத்திலே இந்த சூர சங்காரம் மிக எழுச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சூர சங்கார நிகழ்வில் பெருமாள் கந்தசாமி அவர்களின் ஐஸ்வர்யங்களை பெற அனைத்து மக்களும் இங்கே கூடியிருக்கிறார்கள். போன் வேண்டுமா? இந்தாங்க எடுத்துக்கோங்க. கிளிநொச்சி அருள்மிகு கந்தசாமி தேவஸ்தானத்தினுடைய கந்தசட்டி திருவிழா ஊயகத்தினுடைய சூரசம்சார நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது சிங்கமுகாசூரன் தன்னுடைய சிங்கமுகாசூரனுக்கான முருகனுக்கும் இடையிலான போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிங்கமுகாசூரன் காயத்தின் பிற்பாடு 2வது தடவையாக தன்னுடைய சூரசங்கார நிகழ்விற்கு வந்து கொண்டிருக்கின்றார். மிகவும் அகோரமான சூரசங்கார நிகழ்விலே சிங்கமுகாசூரன் மிகவும் ஆர்கோஷமான சூரசங்கார நிகழ்வுகள் தற்பொழுது நடைபெறும். அப்பாரத்திலே இருந்த விஞ்ஞானிகளும் செய்திகளை தெரிவித்து வருகிறார்கள். இறைவனிடம் அவனிலிருந்து பல வரவுகளை பெற்று வருணாஸ்திரம், நாகாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் போன்ற பல பொருட்களை பெற்ற சூரபத்மன் தன்னுடைய மைந்தன் வானகோபன் கொத்திலே இருக்கின்ற போதோ சூரனுடைய மகன் வானகோபன் கொத்திலே இருக்கின்ற போது சூரியனுடைய ஒளிக்கதிர் அந்த சொத்திலே பட்ட காரணத்தினாலே சூரியனுடைய மகன் சூரியனை பிடித்து வந்து அந்த கத்தியிலே கட்டி தேவத்தை எல்லாம் தன்னுடைய தந்தை நிறைவேற்ற சோழ்ந்து வந்த தேவர்களை நீங்கு மக்கள் வைத்த அந்த அசுர படையை அழிப்பதற்கு ஒரு பெருமானை தேவர்களை வேண்டுகின்றார்கள். எப்படி வேண்டுகின்றார்கள் என்றால் உன்னை போன்ற ஒரு குழந்தை என்றால் பெற்ற காரணத்தினாலேதான் இவ்வளவு வரங்களையும் அந்த சூழலுக்கு கொடுத்த போதும் தன்னை போன்ற ஒரு குழந்தை என்றால் என்ற காரணத்தினாலே தன்னுடைய நெற்றிக்கண்களிலே இருந்து தீப்பொறிகளை பறக்கவில்லை. அவை சரவண பொய்கையிலே 6 குழந்தைகளாகி
காற்றினை கொஞ்சலினாலே பாலூட்டம் பெற்று அந்த குழந்தைகள் என்ற போது அவை நூறாக சேர்ந்த காரணத்தினாலே பெருமாளுக்கு கந்தன் ஒரு பெயர் உண்டு. ஆணவம் கனிமம் மாலை இருக்கின்ற போக்கு விளக்குகள் படித்து எங்களை தவறான வழியிலே கொண்டு சென்றிருப்பது என்ற வரலாற்றை கந்தபுராணத்திலே மிக நெருப்போட வந்திருக்கிறாங்க. அத்தனை அரக்கர்களையும் உயிர் பெற்று இணைக்கின்ற வல்லமையினையும் திறந்து அத்தனை வீரர்களையும் அத்தனை அந்த சராசரங்களையும் 108 தினங்கள் உயிர்வாழவும் தன்னை அந்த வேலும் உண்மை அம்மை அந்த 6 சிலந்தைகளையும் ஒன்று சேர அளவழைத்து மோதி கட்டும் போர் நடந்து கொண்டிருக்குது.
அதுதான் தேடிக்கொண்டு மயக்கம் அது மல்லி பார்த்தீங்கன்னா பறவை காவடிக்கு குறைச்சலே இல்லை. எல்லாம் விதவிதமான பறவை காவடிகள் வந்து கொண்டிருக்குது. ஒருத்தர் வட்டமாக இதில் வந்து கொண்டிருக்கார், மற்றொரு ஒரு இதில் வந்து கொண்டிருக்கிறார். இதில் ஒரு பறவை காடி, அங்கால ஒருத்தர் வந்திருக்கிறார். சரவணபவனம் கிளிநொச்சி மண்ணின் மிகப்பெரிய ஆலயமான கந்தசாமி கோயில் ஆலயத்தின் கந்தசஷ்டி விரதமானது இன்று 6ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் சூரசம்ஹாரமானது மிகவும் பிரமாண்டமாக கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களோடு சூரசம்ஹாரம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே சூரசம்ஹாரமான முடிவெட்டி வருகின்ற நேரமாக இப்ப தள்ளப்படுகின்றது. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். ஆமா, கந்தசஷ்டி விரதம் ஒரு எங்களுடைய கலாச்சாரத்தை, தமிழர்களுடைய கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வு. கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய ஒரு பூர்வீக கோயிலாக இருக்கிற இந்த கந்தசுவாமி கோயிலே என்று முருகப்பெருமான் வெற்றி வாகை சூடுகின்ற இந்த நேரத்திலே பக்தர்கள் சூழ்ந்து அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் நீண்ட காலத்துக்கு பின்னர், யுத்தத்துக்கு பின்னர் மிக சிறப்பாக நடக்கின்ற ஒரு சூரன் போராக இதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஆலயமானது ஒரு புத்துயிர் பெற்று புனஸ்தானம் எல்லாம் நடைபெற்று ஒரு புது உத்வேகத்தோடு சூரனோடு முருகப்பெருமான் யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றார், வெற்றி வாகை சூடி கொண்டிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே அனைத்து மக்களுக்கும் மக்களுடைய உள்ளங்களிலிருந்து எம்பெருமானை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த எல்லா அருள்களும் எம்பெருமான் பக்தர்களுக்கு வழங்குவதற்கான சந்தர்ப்பம் வந்துவிட்டது. அடுத்தது மாமர நிழலில் நடக்க போற யுத்தத்திற்காக எல்லாரும் காத்து கொண்டிருக்கின்றோம். நன்றி. படிக்கிறதுக்கு ஐயா கத்தி தான்
நாங்கள் ஒரு மாங்காய் எடுத்துட்டோம். வரையிலையா ஓகே உறவுகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரன் போர் மிகவும் சிறப்பான முறையில் நடந்து முடிஞ்சிருக்குது. விரதம் இருந்து நேர்த்திக்கடன் செய்தவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் என்று நாங்களும் வேண்டிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்காக எங்களோட பைக் பார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு போக போகிறோம். ரோட கடந்து போகணும். நிச்சயமாக கிளிநொச்சி கந்தசாமி கோவிலில் நடக்கிற மிகப்பெரிய விழாவாக கந்த சஷ்டி சூரன் போற சொல்லலாம். ஏனைய விழாக்களோடு ஒப்பிடும்போது அதிக பக்தர்கள் வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை பார்க்கப்படுது.